வணக்கம். தமிழ் செய்தி அறிக்கைக்காக ஆர்த்தி ரவிவர்மன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மும்பை குண்டு தாக்குதலில் பலியானோர் எண்ணிக்கை உயர்வு, சர்வதேச தலைவர்கள் கண்டனம். 16 வருடங்கள் மின்சாரமின்றி மட்டக்களப்பில் மக்கள் ஆர்ப்பாட்டம். நாட்டின் அபிவிருத்தியை வெளிநாட்டார் அனுபவிப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி குற்றச்சாட்டு. அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்வன விரிவான செய்திகள். மட்டக்களப்பு மயிலம்பாவலி விநாயகபுரம் கிராம மக்கள் பல வருடங்களாக மின்சார வசதியின்றி இருளில் வாழ்ந்து வருகின்றனர். தாங்கள் இருளில் வாழ்ந்து வருவதை வெளிச்சத்திற்கு எடுத்துக்காட்டவென அக்கிராம மக்கள் இன்று பதாதைகளுடன் வீதிக்கு வருகின்றனர். A5 வீதி புல்லுமோட்டை பகுதியைச் சேர்ந்த விநாயகபுரம் கிராம மக்கள் கடந்த கால யுத்த சூழ்நிலையால் 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து வெவ்வேறு முகாம்களில் வாழ்ந்து வந்தனர். பின்னர் 1995ஆம் ஆண்டு இம்மக்கள் விநாயகபுரம் கிராமத்தில் நிரந்தரமாக தங்க வைக்கப்பட்டனர். அன்றிலிருந்து கடந்த 16 வருடங்களாக இந்த மக்கள் மின்சார வசதியின்றி இருளில் வாழ்கின்றனர். அதிகாரிகள் தமக்கு மின்சாரம் பெற்றுத் தருவார்கள் என எதிர்பார்த்திருந்த மக்கள் அது தகர்த்தப்படவே இன்று ஏறாவூர்பற்று செங்கலடி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிராம மக்கள், பாடசாலை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்தியாவின் மும்பை நகரில் இடம்பெற்ற 3 தொடர் குண்டுவெடிப்புகளில் குறைந்தது 20 பேர் பலியாகியுள்ளதாகவும் 100க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் மராட்டிய மாநில அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை உயரக்கூடும் என்று இந்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தீவிரவாதிகளின் திட்டமிட்ட செயலே இக்குண்டுவெடிப்புகள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் 2 குண்டுகள் மும்பை நகரின் மத்திய பகுதியிலும் ஒன்று நகரின் தென்பகுதியிலும் வெடித்துள்ளன. இவை IED என்னும் வெடிபொருளை உள்ளடக்கிய குண்டுகள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கு முன்னரும் மும்பையில் இவ்வாறான தொடர் குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றுள்ளன. 2008ஆம் ஆண்டு இஸ்லாமிய தீவிரவாதிகளால் ஒருங்கிணைந்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 150 பேருக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டனர். 2008ஆம் ஆண்டு குண்டு தாக்குதல் நடத்தியவர்களாக குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர்களில் உயிரோடு இருக்கும் ஒரே ஒருவரான முகமது கசாப்பின் பிறந்த தினத்தில் இந்த குண்டுவெடிப்புகள் நடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதலை ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்று இந்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் வர்ணித்துள்ளார். பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் குண்டுவெடிப்பை அடுத்து தமிழகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மும்பை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு அமெரிக்க அதிபர் ஒபாமா தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், அமெரிக்காவின் நட்பு நாடான இந்தியாவில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளமை கண்டிக்கத்தக்கதென தெரிவித்துள்ளார். வர்த்தக நகரமான மும்பையில் நேற்று தொடர் குண்டு வெடித்தது. இதில் 20 பேர் பலியானர், 140 பேர் காயமடைந்தனர். இத்தகைய தீய சதி செயல்களை இந்தியா முறியடித்து வெற்றி பெறும் என தான் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா குறிப்பிட்டுள்ளார். கடந்த முறை தான் இந்தியா சென்றபோது 2008ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி மும்பை தாக்குதல் நடந்த இடத்திற்கு சென்று பார்வையிட்டதாகவும், இந்த சம்பவத்திற்கு பின்னரும் அங்கு இந்தியர்கள் மிகவும் தைரியமான நிலையில் இருந்ததை பார்த்ததாகவும் பராக் ஒபாமா தெரிவித்துள்ளார். இப்போது மீண்டும் அதே கொடூர சம்பவம் நிகழ்ந்துள்ள நிலையில் இதில் பலியானவர்களின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா தனது அறிக்கையில் கூறியுள்ளார். மும்பையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள கோழைத்தனமான தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு கண்டனத்தையும் பாதிப்புக்கு உள்ளாகிய மக்களுக்கும் அரசுக்கு தனது இரங்கலையும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டில் தீவிரவாதத்தினை சகித்துக் கொண்டிருக்க கூடாது, அத்தோடு அதன் கோழைத்தனமான அருவெருப்பான செயற்பாடுகள் பெருகுவதற்கு இடமளிக்க கூடாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலங்கை மக்கள் இந்திய மக்களுக்கு ஆதரவாக நின்று பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு கூட்டாக இணைந்து அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தாக்குதலில் உறவுகளை இழந்தவர்களுக்காகவும் பாதிப்புற்றவர்களுக்காகவும் நாம் பிரார்த்திப்போம் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நடைபெறும் அபிவிருத்தி திட்டங்களின் பிரதிபலன்களை வெளிநாட்டவர்கள் அனுபவிக்கின்றமை கவலையளிப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் இணை பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். மொனராகலை பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த பக்கம் எவ்வளவு இருந்தாலும் அந்த பக்கம் நல்லது செய்தால் நாம் நல்ல திட்டம் என்போம். பொதுவாக எடுத்துக்கொண்டால் சர்வதேச துறைமுகங்களை அமைப்பது நல்லது, சர்வதேச விமான நிலையம் அமைப்பது நல்லது.
எனினும் இத்திட்டம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது? கம்முதாவு திட்டம் செயற்படுத்திய போது அதனை எமது நாட்டு பிரஜைகளை வழிநடத்தினர். இன்று என்ன நடந்துள்ளது? துறைமுகம், விமான நிலையம் அனைத்தையும் கடன் வாங்கி செயற்படுத்துகின்றனர். இதன் பிரதான பங்காளிகளாக சீன பிரஜைகள் இருக்கின்றனர். வெளிநாட்டில் இருந்து பெற்று அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கும் போது வெளிநாட்டவர்களே வளமடைவர். மகியங்கனை சொரபுர கிராம மக்கள் கடந்த சில நாட்களாக அச்சம் நிறைந்த சூழலில் வாழ்ந்து வருகின்றனர். பெண்கள் மீது துஷ்பிரயோக நடவடிக்கையில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்படாததை அடுத்து மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். கருத்த தடித்த மனிதர் எம்மை பார்த்து ஒரு பக்கம் திரும்பினார். பின்னர் குதித்து ஓடிவிட்டார். கண்மூடி திறப்பதற்கு முன்னர் மறைந்து விடுகிறார். எங்கு செல்கிறார் என்று தெரியவில்லை. வீட்டில் வேறு நபர்கள் இல்லாத சமயத்தில் பெண்களை பயமுறுத்தி அவர்களிடம் சேஷ்டை புரிந்து கஷ்டப்படுத்துகின்றனர். மகியங்கனை பிரதேசத்தில் தற்போது இப்பிரச்சனை காணப்படுகிறது. சில மாதங்களுக்கு முன்பிருந்தே குறித்த அடையாளம் தெரியாத நபர் பிரதேசத்தில் நடமாடுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். பெண்கள் மட்டும் உள்ள வீட்டிற்குள் நுழைய நேற்று இந்த நபர் முயற்சித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபரின் சேஷ்டைகளுக்கு உள்ளான 3 பெண்கள் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபருடன் சண்டையிட்டு அவரை கோடரியால் வெட்டி ஒரு பெண் தப்பித்துக் கொண்டுள்ளார். சோறு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது சமையலறைக்கு சென்றேன். அப்போது கருத்த உயர்ந்த மனிதர் என் பின்னே நின்றார். முகத்தை மூடியிருந்தார். அருகில் இருந்த கோடரியை எடுத்தேன். வர வேண்டாம் என்று சொல்ல கிட்டே நெருங்கினார். நான் அடித்து காலில் படவே ஓடிவிட்டார். பாதிக்கப்பட்டுள்ள மக்களும் பதுளை மற்றும் மகியங்கனை போலீசாரும் இணைந்து சந்தேக நபரை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்ற நிலையில் போலீசார் பொதுமக்களின் உதவியை மேலும் எதிர்பார்க்கின்றனர். இந்த சம்பவம் குறித்து ஊவா மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் பூஜித விஜயசுந்தரவின் ஆலோசனையின் கீழ் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நோய்வாய்ப்பட்டு சிகிச்சைகளுக்காக சிங்கப்பூர் சென்றிருந்த தென்னிந்திய நட்சத்திர நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேற்று மீண்டும் சென்னை திரும்பினார். இவரை வரவேற்க ஏராளமான ரசிகர்கள் குவிந்திருந்ததால் அங்கு ஏற்பட்ட நெரிசலை அடுத்து போலீசார் ரசிகர்கள் மீது தடியடி பிரயோகம் செய்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 46 நாட்களுக்கு பிறகு ரஜினிகாந்த் நேற்று இரவு 10 மணிக்கு சென்னை திரும்பினார். அவருடன் மனைவி லதா ரஜினிகாந்த், மகள்கள் ஐஸ்வர்யா ராய், சௌந்தர்யா ஆகியோரும் அதே விமானத்தில் வந்தனர். விமானத்திலிருந்து இறங்கிய ரஜினி நேரடியாக வெளியே கூடியிருந்த ரசிகர்களை நோக்கி வந்தார். அவர்களை பார்த்து சிரித்தபடி கையசைத்து மகிழ்ச்சியை வெளியிட்டார். ரஜினியை காண ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டு நின்றதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. வரவேற்பு முடிந்ததும் ரஜினி தனது போயஸ் கார்டன் வீட்டுக்கு புறப்பட்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு பட்டிருப்பு கேள்வி வலயத்திற்குட்பட்ட பெரிய கல்லாறு மத்திய கல்லூரியின் 2011ஆம் ஆண்டுக்கான கலை மற்றும் மாணவர்கள் கௌரவிப்பு விழா அண்மையில் வெகு விமர்சையாக இடம்பெற்றது. கல்லூரியின் முதல்வர் கே நல்லத்தம்பி தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கல்லூரியின் அபிவிருத்தி சங்க செயலாளர் செல்வராசா உட்பட அதிதிகள் கலந்து கொண்டனர். சுனாமியினால் பாடசாலை கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டதால் கடந்த 6 வருடங்களாக மாணவர் மன்றம் நிகழ்வுகள் இடம்பெறாமல் இருந்தது. கடந்த காலத்தில் பல்வேறு மட்டத்திலும் மாணவர்கள் சிறப்பாக பிரகாசித்து வருகையில் மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது தேசிய மற்றும் மாகாண மட்டம் போட்டிகளில் பல்வேறு பாடங்களிலும் இடம்பெற்ற போட்டிகளில் கலந்து கொண்டு கல்லூரிக்கு பெருமை சேர்த்தோர் கௌரவிக்கப்பட்டனர். அத்துடன் இலைமறை காயாக மாணவர்களின் மறைந்துள்ள திறமைகளை வெளிக்கொணரும் முகமாக பல்வேறு கலை நிகழ்வுகளும் நடத்தப்பட்டன. சுமார் 14 வருடங்களாக புனரமைக்கப்பட்டு வந்த நுவரெலியா கந்தப்பளை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக இடம்பெற்றது. இந்த கும்பாபிஷேக பெருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்த அடியார்கள் கலந்து கொண்டனர். சுமார் 14 வருடங்களுக்கு முன்னர் இடிக்கப்பட்ட கந்தப்பளை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய புனரமைப்பு பணிகள் அண்மையில் நிறைவுக்கு வந்து இன்றைய தினம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று காலை பெண்கள் விசேட பால்குட பவனி வந்தனர். அத்தோடு கும்பாபிஷேகத்திற்கென கந்தப்பளை விகாரையிலிருந்து வந்த அலங்கார பெரகரா பால்குட பவனியுடன் இணைந்து ஆலயத்தை சென்றடைந்தது. அதன் பின்னர் ஸ்ரீ சித்தி விநாயகருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக நிறைவில் பகல் இடம்பெற்ற அன்னதானத்தில் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
This is Ada Derana, Sri Lanka's prime time news bulletin.